மேம் நீங்க வந்துட்டு பிரைட் டூபிக்கே சஜஸ்ட் பண்ற ட்ரீட்மெண்ட்ஸ், ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னவா இருக்குமா? ஓகே. ஸோ இது ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ்ல வந்துட்டு ஃபேஷியல் ஹேர் வந்துட்டு நம்ம லேசர் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி, அவங்க வெட்டிங் டேக்கு ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடிலேருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு அந்த டைம் அப்போ நல்ல ஹேர் ரிடக்ஷன் இருக்கும். இப்போ அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ஸ்கார்ஸ் இருக்கு, ஆக்னே ஸ்கார்ஸ் இருக்கு அப்படின்னா அதுவுமே வந்துட்டு அவங்க ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம வி கேன் மேக் ஷூர் தட் த ஸ்கார் டஸ் நாட் லுக் வெரி ப்ராமினன்ட். ஏன்னா ஜென்ரலாவே ஸ்கார் ரிவிஷன் நம்ம பண்ணும்போது நம்ம 2 ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு மிடில் வந்து ஒரு 6 வாரம் குறைஞ்சபட்சம் கேப் கொடுக்கும். ஸோ அதனால ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் இஃப் தே ஸ்டார்டட் இட் பி பெட்டர். இஃப் சப்போஸ் தே ஜஸ்ட் வாண்ட் தட் ஒரு அந்த ஸ்கின் டோனிங் அந்த மாதிரி லேசர் டோனிங் எல்லாம் வந்துட்டு வி ஜெனரலி டூ இட் ஒன்ஸ் இன் 3 வீக்ஸ், கெமிக்கல் பீல்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு மேபி 3 to 4 மந்த்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணா லைக் ஏதாச்சும் பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் இருந்துச்சுனாலுமே நம்ம டேக்கிள் பண்ணிக்கலாம். த சேம் திங் கோஸ் ஃபார் வி ஆல்சோ டூ சம்திங் கால்ட் ஆஸ் இந்த பொட்லினம் டாக்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அது வந்துட்டு நம்ம ரிங்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் கான்சென்ட்ரேட்டட் வெர்ஷன், வெரஸ் டைல்யூட்டட் வெர்ஷன் வந்துட்டு ஸ்கின் க்ளோக்குமே பண்ணுவோம். பட் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா எந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணாலும் நம்ம மோஸ்ட்லி அந்த வெட்டிங் டைம்க்கு ஒரு 2 to 3 வீக்ஸ் முன்னாடி எதுவுமே பண்ணாம இருக்கிறது பெட்டர். அந்த டைம்ல இஃப் தே வுட் வாண்ட் தே கேன் ஆப்ட் ஃபார் வாட் வி கால் அஸ் அ மெடிஃபேஷியல். ஏன்னா மெடிஃபேஷியலுக்கு எந்த டவுன் டைமும் இருக்காது. அண்ட் அந்த டைம்ல கொஞ்சம் உங்க ஸ்கின் வந்துட்டு இன்னும் ஷைனியா இருக்கிறதுக்கு, நல்ல க்ளோயிங்கா இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி வந்துட்டு தே கேன் மேபி ஆஃபர் அ மெடிஃபேஷியல். பட் அதை தவிர்த்து எந்த ஒரு பெரிய ப்ரொசீஜருமே அந்த வெட்டிங் டைம்க்கு ஒரு 3 வீக்ஸுக்கு முன்னாடி பண்ணாம இருக்கிறது பெட்டர்.